Hi student, welcome to Jeffna Edition YouTube channel. இந்த காணொளியிலே 2025ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமைப்பரிசில் விசேட மாதிரி பரீட்சை ஒன்றினுடைய 1 தொடக்கம் 20 வரையான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் அவதானிக்க இருக்கின்றீர்கள். எங்களாலே வழங்கப்பட்ட 10 வினாத்தாள்களில் முதலாவது வினாத்தாளின் முதலாவது வினாபத்திரத்தின் 1 தொடக்கம் 20 வரையான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் இந்த காணொலியிலே அவதானிக்கலாம். அன்பான பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, இந்த காணொலியை நன்கு அவதானித்து நீங்கள் வினாத்தாளை செய்கின்ற பொழுது ஏற்பட்ட இடர்களையும் பிழைகளையும் இந்த காணொலிகளை அவதானித்து திருத்தம் செய்து இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களுக்காக இல்லம் தேடி வரும் இலவசமான கல்வியாக எங்களது யூடியூப் சேனல் மூலம் ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனல் மூலம் வழங்கப்படுகின்ற காணொலிகளை நன்கு அவதானித்து இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இதுவரையும் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் வழங்குகின்ற வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். எதிர்வரும் காலங்களில் புலமைப்பரிசில் பரீட்சை வரையும் எங்களாலே வினாக்கள் அவற்றுக்கான நுட்பங்கள் தொடர்பான விளக்க காணொலிகள் வழங்கப்பட இருக்கின்றன. அவற்றை நன்கு அவதானித்து இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இங்கே வாருங்கள், வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் அவதானிப்போம். கீழே தரப்பட்டுள்ள உருக்களை அவதானித்து 1, 2 ஆகிய வினாக்களுக்கு விடை தருக. இங்கே முதலாவது வினா, முதலில் தரப்பட்ட சித்திரத்துடன் பெருமளவில் ஒத்ததாக வரையப்பட்டுள்ள சித்திரம் இது. இங்கே முதலாவதாக ஒரு சித்திரம் தரப்பட்டிருக்கின்றது. இந்த சித்திரத்துடன் பெருமளவில் ஒத்ததாக வரையப்பட்டுள்ள சித்திரம் இது. இங்கே 3 சித்திரமும் ஒத்ததாக வரையப்பட்டுள்ள மாதிரி இருக்கின்றது. ஆனால் ஒன்றுதான் பெருமளவு ஒத்ததாக வரையப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இந்த வினாவுக்கான விடை இரண்டாவது விடை. என்று சொன்னால் பாருங்கள் பிள்ளைகளே, இங்கே முதலாவது படத்திலே இந்த வாத்தினுடைய இறக்கை பகுதியில் இருக்கின்ற இந்த கோட்டினை காணவில்லை. ஆகவே இந்த முதலாவது விடை தவறானது. இங்கே மூன்றாவது விடையிலே பாருங்கள், மேலதிகமாக ஒரு கல் போன்ற அமைப்பு காணப்படுகின்றது. இங்கே முதலாவது சித்திரத்திலே 5 கற்கள் காணப்பட, இங்கே மூன்றாவது சித்திரத்திலே மேலதிகமாக ஒரு கல் 6வது கல்லாக காணப்படுகிறது. ஆகவே இந்த சித்திரமும் தவறானது. ஆகவே இந்த வினாவுக்கு சரியான விடை இரண்டாவது விடை. இவ்வாறு நீங்கள் முழுமையாகவும் பகுதியாகவும் அவதானித்து ஒத்தவை வேறுபட்டவை போன்ற விடயங்களை நன்கு வழங்கிக் கொள்ள முடியும். வினா இலக்கம் 2, ஒரு ஏயை ஒத்த ஓர் உருவை பெறுவதற்காக ஒரு பியில் செய்ய வேண்டிய மாற்றங்களின் எண்ணிக்கை. இங்கே ஏ ஒரு உரு தரப்பட்டிருக்கின்றது, பி என்ற உருவம் தரப்பட்டிருக்கின்றது. இங்கே ஏ என்ற ஒரு உரு முதலாவது, இரண்டாவது பி என்ற ஒரு தரப்பட்டு ஒரு முயலனுடைய வடிவம் கரட்டினை தூக்கி வைத்திருக்கின்றது. இங்கே முழுமையாக அவதானிக்கின்ற பொழுது 2 படங்களும் ஒத்ததாக தெரிகின்றது. ஆனால் சில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும். பியிலே ஏ போல நாங்கள் பியை மாற்ற வேண்டுமாக இருந்தால். இங்கே பாருங்கள், முதலாவது இந்த வினாவுக்கான விடை 3 மாற்றங்களை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கோம். அப்படி என்று சொன்னால் இந்த பகுதியிலே பாருங்கள், இந்த ஹார்ட் போன்ற அமைப்பொன்று காட்டப்பட்டிருக்கிறது. இது இடமிருந்து பலமாக திரும்பி இருக்கின்றது. ஆனால் இங்கே ஒரு பியிலே பாருங்கள், வலமிருந்து இடமாக திரும்பி இருக்கின்றது. ஆகவே இந்த மாற்றத்தை நாங்கள் செய்ய வேண்டும். ஏயை போல மாற்ற வேண்டுமா இருந்தால் இந்த உருவை நாங்கள் மாற்ற வேண்டி இருக்கும். அடுத்து பாருங்கள், இங்கே கண்ணுக்கு மேலே காட்டப்பட்டிருக்க இமை போன்ற அமைப்பு ஏயிலே காணப்பட பியிலே அந்த அமைப்பை காணவில்லை.
பியிலே அந்த அமைப்பை காணவில்லை. அடுத்து பாருங்கள், இந்த கண்ணை எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த கருத்த மொழியினுள்ளே காணப்படுற வெள்ளை மொழி ஏ என்ற படத்திலே பாருங்கள், இந்த ஒரு ஏயிலே இந்த பகுதியிலே காணப்பட, ஒரு பியிலே இந்த பகுதியிலே காணப்படுகிறது. ஆகவே அதுவும் ஒரு வித்தியாசம். ஆகவே இந்த 3 மாற்றங்களையும் செய்தால் மட்டுமே ஏ போல பியை மாற்ற முடியும். ஆகவே இங்கே 3 வித்தியாசங்கள் இருக்கின்றன, 3 மாற்றங்கள் தேவையாக இருக்கின்றன. ஆகவே இந்த வினாவுக்கான விடை 3. 3, 4 ஆகிய வினாக்களில் கூட்டத்தினுள் உள்ள உருக்களிடையே ஒன்றுக்கொன்று பொருத்தமான தொடர்புள்ள கட்டத்தை தெரிவு செய்க. இங்கே 3வது வினாவிலே முதலாவது கட்டத்துக்குள்ளே கோழி தரப்பட்டிருக்கிறது, ஒரு கால் தரப்பட்டிருக்கிறது. அந்த கால் கோழியினுடைய காலா, கோழிக்கு பொருத்தமான காலா என்று பார்த்தால் இல்லை. அந்த கால் கோழிக்கு பொருத்தமான காலாக இல்லை. ஆகவே இந்த முதலாவது விடை நாங்கள் அந்த கட்டத்தை தெரிவு செய்ய முடியாது. 3வது விடையை பாருங்கள், இங்கே கிளி இருக்கின்றது, அருகில் ஒரு கால் தரப்பட்டிருக்கிறது. இந்த கால் கிளிக்குரிய கால் அல்ல, ஆகவே பொருந்தாது. இங்கே 2வது கட்டத்தையாவது தான் நீங்கள் தாரா என்று சொல்லப்படுகிற இந்த வாத்து தரப்பட்டிருக்கிறது. இந்த வாத்துக்கு ஒரு கால் தரப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த வாத்துக்கு பொருத்தமான கால் இந்த கால். ஆகவே 2வது கட்டத்தை நாங்கள் தெரிவு செய்யலாம், ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கின்றது. அடுத்த 4வது வினா அவதானிச்சிங்கன்னு சொன்னால், இங்கே ஆணி தரப்பட்டிருக்கிறது, சுத்தியல் தரப்பட்டிருக்கிறது. இந்த சுத்தியல் இந்த ஆணிக்கு பொறுத்து, இது புரி ஆணி என்று சொல்லுகிறது. என்ன, திருகு ஆணி அல்லது புரி ஆணி என்று சொல்லப்படும். அதாவது இங்கே புரி போன்ற அமைப்பு இருக்கின்றது. அப்போ இது திருகாணி செலுத்தும் மூலம்தான் இந்த ஆணியை பூட்டலாம். இங்கே பாருங்க, பூத்திருகாணி. இது பூத்திருகாணி, மேலே ஒரு வெட்டு அல்ல, 2 வெட்டுக்கள் சக போன்ற வெட்டு காணப்படுகிறது. ஆகவே இது பூத்திருகாணி என்று சொல்லுவார்கள். இந்த பூட்டுவதற்கு பூத்திருகாணி செலுத்தி தேவை. இந்த சுத்தியல் எங்களுக்கு தேவை எப்போ என்று சொன்னால், சாதாரணமாக கம்பியாணி என்று சொல்லப்படுகின்ற கம்பியாணி, கொங்கிரீட் ஆணி இவற்றினை அறைவதற்கு சுத்தியல் தேவை. ஆக இந்த ஆணிக்கு இந்த புரி இருக்கின்ற ஆணிகளுக்கு இந்த சுத்தியலை பயன்படுத்துவது கடினம், பயன்படுத்த முடியாது. ஆகவே இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டவை, பொருத்தமான தொடர்பு இல்லை. அடுத்து பாருங்கள், இங்கே நூற்பந்து ஒன்று காட்டப்பட்டிருக்கிறது. அதே நேரம் மனிதர்களுக்கு மருந்து ஏற்றுகின்ற ஊசி, சிரிஞ்ச் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஊசி காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஊசியுடன் இந்த நூற்பந்து தொடர்புடையது அல்ல, தையல் ஊசியுடன் தொடர்புடையதுதான் இந்த நூற்பந்து. ஆகவே ஒன்றுக்கொன்று தொடர்பில்லை. இங்கே பாருங்கள், உளி காட்டப்பட்டிருக்கின்றது, உளிக்கான சுத்தியல். இந்த சுத்தியல் இரும்பினால் ஆக்கப்பட்டது அல்ல. இங்கே முன்பகுதி சில வேளைகளிலே இறப்பறினால் ஆக்கப்பட்டதும் மரத்தினாலே ஆக்கப்பட்டதுமான சுத்தியல் காணப்படும். ஆகவே உளிக்கு பொருத்தமான சுத்தியலாக இது கொள்ளப்படுகிறது. ஆகவே 3வது கட்டத்தில் உள்ளே இருக்கிற 2 உபகரணங்களும் ஒன்றுக்கொன்று பொருத்தமான தொடர்பை காட்டுகின்றமையால் 3வது விடைதான் சரியான விடை. அடுத்த வினா இலக்கம் 5, கீழே உள்ள உரு தொடர்பான தவறான கூற்றை தெரிக. இங்கே பாருங்கள், முதலாவது இங்கே ஒரு உரு தரப்பட்டிருக்கின்றது. இந்த உருவை நாங்கள் அவதானிக்க வேணும். இந்த உரு தொடர்பான தவறான கூற்றை தான் கேட்டிருக்கு. வரைய தொடங்கிய இடத்திலேயே வரைந்து முடிக்க முடியும். இந்த கூற்று சரியா பிள்ளையாண்டு பார்ப்போம். இந்த உருவை நாங்கள் வரைய தொடங்கினால் தான் முடிக்கலாம். எப்படி பாருங்க, இதில் நாங்கள் தொடங்கினால் இந்த இடத்துல நாங்கள் தொடங்குவோமாக இருந்தால் இந்த கோடுகள் வழியே வரைந்து இப்படி வரைந்து
இப்படி வரையலாம். அதே நேரம் வெளியில் இப்படி வரையலாம். ஆகவே வரைய தொடங்கின இடத்துல வரைந்து முடிக்க முடியும். சரி, மீண்டும் அவதானிங்க பாருங்கள். இந்த கோடு வழியை இப்படியே வரைஞ்சு கொண்டு வரோம், பிறகு இப்படியே வரைஞ்சு கொண்டு போகிறோம், பிறகு இப்படியே வரைகிறோம், இப்படியே வரைகிறோம், இப்படியே வரைந்தால் நட்சத்திரம் போன்ற அமைப்பு வரும். பிறகு வெளியில் இந்த அமைப்பை நாங்கள் வரையலாம். இந்த வழி சுற்றி வர காட்டப்படுகிற கூட்டை தொடங்கின இடத்திலே வரையலாம். ஆகவே இந்த கூற்று தவறான கூற்று இல்லை, சரியான கூற்று. அடுத்த குறைந்தது 10 கோடுகளினால் மட்டும் வரைய முடியும். இது சரியான கூற்று. எப்படி என்று வந்தால் 1 கோடு, 2 கோடு, 3 கோடு, 4 கோடு, 5 கோடு, 6 கோடு, 7 கோடு, 8 கோடு, 9 கோடு, 10 கோடு. இந்த 10 கோடுகளாலும் இந்த உருவை வரைய முடியும். ஆக கூடுதலாக 10 முக்கோணிகளை இனங்காணலாம். இங்கே 10 முக்கோணிகள் அல்ல, அதற்கு மேற்பட்ட முக்கோணிகளை இனங்காணலாம். இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே நேரம் இந்த பாருங்க, இப்போ 11 12 என்ன 13 14, இது பல முக்கோணிகளை 22 முக்கோணிகளுக்கு மேலே இதில் நாங்கள் இனம் காணக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்போ ஆகவே ஆகக்கூட 10 முக்கோணிகளை இனம் காணலாம் என்ற கூற்று தவறானது. ஆகவே இங்கே தவறான கூற்று எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது கூற்று. இங்கே 10க்கு மேற்பட்ட முக்கோணிகளை நாங்கள் இனங்காண முடியும். ஆகவே இந்த விடை தவறான விடை. சரியா? வினாலகமாறு கீழே உள்ள கோலத்துக்கு ஏற்ப இடைவெளிக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. இங்கே முதலாவது வட்டத்தில் பாருங்கள் பிள்ளைகளே, 3 இருக்கிறது, 2 இருக்குது, ஆனால் கீழே 11 இருக்குது. என்ன விதத்தில் இந்த 11 வரும் என்று நாங்கள் பார்க்கணும். 3 9, 2 4, 9 4 13. ஆகவே அது தவறானது. வேறு வழியை பார்க்கணும். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கான வழியை பாருங்கள். இந்த 3ஐயும் 2ஐயும் நாங்கள் பெருக்க வேணும். 3 2 6. இந்த 3ஐயும் 2ஐயும் நாங்கள் ஒருக்கா கூட்ட வேணும். கூட்டினால் 3 2 5. இப்போ 5 மாறும் எத்தனை? 11. அந்த 11 தான் கீழே எழுதப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 2 4ஐயும் பெருக்கணும். 8. இப்போ 2 4ஐயும் கூட்டினீங்களா இருந்தால் 6 கிடைக்கும். 8 6 14. 8 6 16 14. 8 6 14. அப்போ ஆகவே இங்கே விடை இருக்கு. அப்போ ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னா 3 15, 5 3 8. அப்போ 15 மட்டும் 23. அப்போ ஆகவே இந்த இடைவெளிக்கு பொருத்தமானது 23. சரியா? விளங்காட்டி திருப்பி இருக்கா நீங்கள் வீடியோ போட்டு பார்க்கலாம். சரியா? சரி. கீழே தரப்பட்டுள்ள வாக்கியங்கள் பொருத்தமான ஒழுங்கில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ள விடையை தெரிவு செய்ய. இங்கே இந்த வினா நன்கு அவதானிக்க வேண்டிய வினா என்னென்று சொன்னால் பாருங்க, இவ்வாறான வினாக்கள் வருவதுண்டு. ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது முழுமையாக நாங்கள் அந்த சம்பவத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஒழுங்குபடுத்த வேணும். அதே நேரம் மொழியை அவதானிக்க வேணும். என்ன மொழியை பொருத்தமான முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்காண்டு பார்க்க வேணும். இங்கே எழுத்து கூட்டல்கள் சரியாக இருக்கு. சொற்களுக்கு இடையில் சொற்களை புணருகின்ற பொழுது அந்த எழுத்து கூட்டல் சரியாக இருக்கா அண்டு பார்க்க வேணும். இதெல்லாம் இந்த 3 4 விடயங்களை நாங்கள் அவதானிச்சா சரி. இந்த வினா எதுக்காக போடப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த வாக்கியம் அமைக்கின்ற பொழுது நீங்கள் தவறு விடுகின்றீர்கள். அந்த இன எழுத்துக்களை எழுதி சொற்களை சேர்த்து எழுதுறையில். சரியா? அப்போ அந்த அடிப்படையில் தான் எழுதும்பொழுது நீங்கள் கொஞ்சம் வாக்கியங்கள் எழுதுகளை சொற்களை சேர்த்து எழுதுகிற அந்த இடைவெளிகளையும் நீங்கள் நன்கு அவதானிக்கணும். இங்கே பார்ப்போம், 3 விடையிலையும் பாருங்க சி இருக்குது. 3 விடையிலையும் சி இருக்கிறபடியாக சி தான் முதலாவது. அப்போ பாருங்க, இதில் கமலனுக்கு கார் விருப்பம். கமலனுக்கு கார் விருப்பம். அப்போ 3லையும் இருக்குது சி. அப்போ முதலாவது விட பி கிடக்குது. அடுத்த 2வது பாருங்க, கார் வாங்க. கார் வாங்க சாந்தனிடம் கடன் வாங்கி பணம் இல்லை. ஆகவே இது ஒரு ஒழுங்கு இல்லை. இந்த முதலாவது இதை பார்த்தீங்கன்னா ஒழுங்கு இல்லை. இந்த 2வது 3வதையும் எடுத்து பார்க்கின்ற பொழுது
இந்த மூன்றாவது விடையும் சரியை போல இருக்குது. ஆனால் சரியானது. மூன்றாவது விடையும் சரியானது. ஆனால் இந்த மூன்றாவது விடையை விட மிகவும் பொருத்தமாக இந்த ரெண்டாவது விடை அமைஞ்சிருக்கும். எப்படி என்று சொன்னால் கவனிங்கோ. இப்போ பாருங்கள், ரெண்டாவது விடை அவதானிக்க சி முதலாவது கவலனுக்கு கார் விருப்பம், டி பணம் இல்லை, அவனோட கார் விருப்பம் பணம் இல்லை. பி கார் வாங்க சாந்தனிடம் கடன் வாங்கி கார் வாங்கினான். இது ஒரு ஒழுங்கான அமைப்பில் இருக்குது. இதுவும் ஒழுங்கான அமைப்பில் தான் இருக்கு. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் ஒரு இடத்துல இருக்குது பாருங்கள் பிள்ளைகள். சி என்ன, கமலனுக்கு கார் விருப்பம். பி என்ன சொல்லுது, கார் வாங்க. டி பணம் இல்லை. இப்போ கார் வாங்க பணம் இல்லைண்டா இது ஒரு இப்பன்னா வர வேணும். இந்த சொற்கள் சேருகின்ற பொழுது கார் வாங்க பணம் இல்லை. அப்போ இங்கே வாங்கன்றது தனியாக இருக்குது, பணம் இல்லைன்றது தனியாக இருக்குது. அப்போ சொற்கள் புணரேக்குள்ள சொற்கள் சேரேக்குள்ள ஒரு வாக்கியமாக அமையக்குள்ள நாங்கள் இந்த கூட்டல் எழுத்து என்ன சேருகின்ற பொழுது எழுத்து கூட்டலை நன்கு அவதானிக்கணும். இங்கே அதை விளங்கப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் இந்த வினாவை உங்களுக்கு போட்டிருக்கோம் பாருங்க. கார் வாங்க பணம் இல்லை. அப்போ இங்கே பி வந்தால், ரெண்டாவதாக பி வந்தால் இந்த டி வர வேண்டுமா இருந்தால் இந்த வாங்க இப்போ என்ன வந்திருக்கணும், இதில் வாங்க பணம் இல்லை. சரி, அப்போ இது இந்த நுட்பமான விஷயங்களை நீங்கள் அவதானிக்க வேணும்ன்றது தான் இந்த வினாவை போட்டுதான். ஆனால் இந்த மூன்றாவது விடையும் சரியான விடை தான். ஆனால் மிக நுட்பமாக நீங்கள் இந்த விஷயங்களையும் நீங்கள் அவதானிக்க வேணும். சரியா, இப்படி இருந்தால் அப்படி மிக நுட்பமாக அவதானிச்சா எந்த தவறும் எந்த வினாபத்திரத்திலையும் உங்களுக்கு வராது, எந்த வாக்கிய அமைப்பிலும் வராது. ஆகவே இந்த வினாவுக்கு மிக பொருத்தமானது இரண்டாவது விடை. ஏனென்று சொன்னால் மூன்றாவது விடையில் கார் வாங்க பணம் இல்லை என்ற ஒரு வாக்கியத்தை எழுதல, கார் வாங்க பணம் இல்லை. அப்போ இப்போ என்ன இதில் இல்லாத காரணத்தால் இந்த இரண்டாவது விட மிகச்சரியாக ஸ்கீமில் வழங்கப்பட்டிருக்கிறது. சரியா, ரைட். அப்போ இந்த வினாவுக்கான விடை ரெண்டாவது விடை மிகச்சரியான விடை. சரியா, அவதானிங்க இருக்கா. ஒரு கூடையில் 10 பந்துகள் உள்ளன. கூடையில் உள்ள 3 பந்துகளை தனித்தனியே வெளியே எடுப்பதற்கு கமலனுக்கு 2 நிமிடங்கள் எடுத்தது. இப்போ பந்துகளை வெளியே எடுக்கிறது என்று சொன்னால் அதுக்கு நேரம் வேணும். அப்போ 3 பந்துகளை வெளியே எடுக்கிறது என்று சொன்னால் அவருக்கு 2 நிமிடங்கள் எடுத்தது. இப்போ 2 நிமிடத்தை 3ஆல் பிரிக்க இயலாது. சரி, பிரித்தா கால் நிமிஷம் வர நிமிஷம் இப்படி வரும். இப்போ இங்கே அப்படி பார்க்குறீங்க, முதலாவது பந்து எடுக்கிறதுக்கு ரெண்டாவது பந்து எடுக்கிறதுக்கும் இடையில தான் நேரத்தை பார்க்கணும். ரெண்டாவது பந்து எடுத்ததுக்கும் மூன்றாவது பந்துக்கும் இடையில தான் நேரம் பார்க்கணும். சரி, இப்போ 3 பந்துகள் எடுக்க வேணுமெண்டா 2 இடைவெளி வரும் அங்கே. அப்போ 2 இடைவெளிக்கும் 2 நிமிஷம் வேண்டாம், ஒரு இடைவெளிக்கு 1 நிமிடம். அப்படி தான் நீங்கள் இங்கே பார்க்க வேணும். சரியா, அப்படி 6 பந்துகளை வெளியில் எடுக்க வேணும்னு சொன்னால் எத்தனை இடைவெளி வரும்? 5 இடைவெளி தான் வரும். சரி, ஆகவே 3 பந்துகளை வெளியில் எடுக்கிறதுக்கு 2 இடைவெளி. முதலாவது பந்து எடுக்கல, இந்த முதலாவது பந்து எடுக்க நேரம் தேவையில்லை, முதலாவது எடுத்தாயிட்டாக்க. அப்போ அடுத்தது ஒரு நேரம் தேவை இந்த ரெண்டாவது பந்து எடுக்கும் வரையும், அதான் 1 நிமிடம். ரெண்டாவது பந்து எடுத்தாலும் மூன்றாவது பந்து எடுக்கிறதுக்கு ஒரு நிமிடம் எடுக்குதுன்னு சொன்னால், அப்போ 3 பந்துகளையும் வெளியில் எடுக்கிறதுக்கு 2 நிமிடங்கள் எடுக்குதுன்னு சொன்னால் 6 பந்துகளை வெளியே எடுக்கணும் என்றால் 6 பந்துகளுக்கு இடையிலையும் 5 இடைவெளி இருக்கும். அப்போ ஒரு இடைவெளிக்கு 1 நிமிடம்னு சொன்னால் 5 இடைவெளிக்கும் 5 நிமிடங்கள். ஆகவே 6 பந்துகளையும் வெளியே எடுக்கிறதுக்கு 5 நிமிடங்கள் எடுக்கும். சரியா, ரைட், குட். பாருங்க வடிவாக இருக்கு. கீழே காட்டப்பட்டுள்ள உருவில் காணப்படும் முக்கோணிகளதும் செவ்வகங்களதும் வட்டங்களதும் எண்ணிக்கைகள் முறையை இந்த இவரான வினாக்களை அவதானிக்க கவனிங்க. இங்கே முழுமையாக இந்த வடிவம் தெரிந்தால் அதை நாங்கள் கணக்கில் எடுப்போம், எண்ணி எடுக்கலாம். இந்த முழுமையாக இந்த வடிவம் தெரியலைன்னா அதை எடுக்கல. இப்போ பாருங்க, இந்த முக்கோணம் முழுமையாக தெரியுதோ, ஆகவே இந்த முக்கோணமாக எடுக்கலாது. சரி, அப்போ இந்த வட்டத்தின் விளிம்பில் முக்கோணம் வரையப்பட்டால் அதை முக்கோணமாக நாங்கள் எடுக்கிறீங்களே. ஏனென்றால் முக்கோணம் நேர்கோடுகளினால் ஆக்கப்பட்டது. இங்கே ஒரு பக்கம் இங்கே வளைஞ்ச கோட்டிலே அமைஞ்சால் அதை முக்கோணமாக எடுக்கிறீங்களே. சரியா, அப்போ ஆகவே அப்படியான நுட்பங்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும் பிள்ளைகள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு செவ்வகம் இருக்குது. இந்த செவ்வகத்தில் ஒரு பக்கத்தில் பாருங்கள் வளைஞ்ச பகுதி இருக்குது. ஆகவே இது செவ்வகமாக கொள்ளப்பட மாட்டாது. சரியா, அப்போ முதலாவது முக்கோணிகள் எத்தனை இருக்குன்னு பாருங்க. இது ஒரு முக்கோணி, 2 முக்கோணி இருக்குன்னு எடுக்கலாம். முதலாவது படி எடுக்கலாம். இது முக்கோணி அல்ல, இந்த ஒரு கோணம் மறைக்கப்பட்டிருக்கு.
ஆகவே இங்கே ஒரு முக்கோணி தான் இருக்குது. அப்போ ஒரு முக்கோணி வந்து 2 விடை இருக்குது. சரி, ரெண்டாவது செவ்வகத்தை பார்ப்போம். எத்தனை செவ்வகம் இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 எடுக்கு. இந்த செவ்வகம் அல்ல. ஆகவே 5 செவ்வகம் இருக்குது. அப்போ 5 செவ்வகம் உள்ள விட 3வது விட ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள். அடுத்தது வட்டம் எத்தனை? 1 2 3 4 5 6 6 வட்டமும் கிளியராக இருக்குது. ஆகவே இந்த வினாவுக்கான விடை 3வது விடை. வினா இலக்கம் 10. ஒன்றிலும் கூடிய 10லும் குறைந்த எண் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள். அதே அளவு கடன் வாங்கிக் கொள்ளுங்கள். அதிலிருந்து 2ஐ நண்பனுக்கு கொடுங்கள். பின்னர் மீதியை 3ஆல் பெருக்குங்கள். கிடைத்த எண்ணினை 6னால் வகுத்த பின் 1ஐ கூட்டினால் கிடைக்கும் விடை முதலில் நினைத்த எண்ணுக்கு. இது செய்து பார்க்கணும். சிம்பிளாக செய்து பார்க்கலாம். இப்போ ஒரு எண்ணை நாங்கள் நினச்சிக்கணும். அது 1ஐ விட கூடவாக இருக்கணும், 10 விட குறையும். உதாரணத்துக்கு நான் ஒரு 5 என்ற எண்ணை எடுக்கிறேன். இப்போ 5 என்ற எண்ணை எடுத்தோம்னா அதே அளவு கடன் வாங்கி கொள்ளுங்கள். அப்போ 5ஓட 5 நாங்கள் கடன் வாங்கினா 10. அதிலிருந்து 2ஐ நண்பனுக்கு கொடுங்கள். 10லேருந்து 2 போனால் 8. மீதியை 3ஆல் பெருக்குங்கள். 8 3ஆல் 8 3 24. கிடைத்த எண்ணை 6னால் வகுத்த பின் 24 6ஆல் வகுத்தால் 4. இதோட 1ஐ கூட்டினால் கிடைக்கும் விடை. இப்போ 1ஐ கூட்டினால் 4ஓடு 1ஐ கூட்டினா என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். இது முதலில் நினைத்த எண்ணுக்கு எப்படி இருக்குது? இதான் முதலில் 5. அதுக்கு எப்படி இருக்குது? அதே 5. அப்போ சமனானது. இப்போ கிடைக்கின்ற விட சமனானது. சரியா? செய்து பாருங்க. இப்போ 2 அண்டா 2 நினைச்சா 2 கூட்டுறது என்ன? 2 நினைச்சா 2 கூட்டுறது. இப்படி பாருங்க. அப்போ 4லேருந்து அப்புறம் 2 கழிக்கிறது. இப்படி பாருங்க. செய்து பாருங்க. ஏதாவது இலக்கங்களை போட்டு 1 போடிடாது 10 போடிடாத. அதுக்குள்ளே இருக்கும். 10லும் குறைந்ததாக இருக்கணும், 1லும் கூடிய. அப்போ 2 3 4 5 6 7 8 9 வரை நீங்கள் நினைச்சு கொள்ளலாம். சரி, அதில் ஏதாவது எண்களை போட்டு நீங்கள் செய்து பார்க்கலாம் திருப்பி. சரியா? ரைட். ஒரே அளவான 15 மெழுகுவர்த்திகள் ஒரே நேரத்தில் ஒளிர வைக்கப்பட்டன. அவை 15 நிமிடத்தில் ஒளிர்ந்து அணைந்தன எனின் ஒரு மெழுகுவர்த்தி ஒளிர்ந்து அணைவதற்கு எடுத்த நேரம். இப்போ ஒரு மெழுகுவர்த்தியை ஒன்றன் பின் ஒன்றாக ஈட்டினால் வேற விஷயம். சரியா? 1 15 நிமிடம், 2 அடுத்தது 30 நிமிடம், அடுத்தது 40, இப்படி கூடிக்கொண்டு போகும். ஆனால் இங்கே இந்த 15 மெழுகுவர்த்திகளும் ஒரு 15 மெழுகுவர்த்தி இருந்தால் அவை ஒரே நேரத்தில் ஒளிர வைக்கப்பட்டன. அப்போ ஒரே நேரத்தில் ஒளிர வச்சா எல்லாம் ஒரே நேரத்தில் அணையும். என்ன? அப்போ ஒரு மெழுகுவர்த்தியை ஒளிர வச்சு விட்டோம்னா அது 15 நிமிடம் செல்லும் அணைகிறதுக்கு. ஒரே நேரத்தில் 15 இல்லை, 100 இல்லை, 1000 இல்லை, எத்தனையோ கொளுத்தி வச்சாலும் அது 15 நிமிடத்தில் ஒளிர்ந்து அணையும். சரியா? அப்போ எல்லாம் 15 நிமிடத்தில் ஒளிர்ந்து அணையுதுன்னு சொன்னால் ஒன்றை கொளுத்தினாலும் அது 15 நிமிடத்தில் ஒளிர்ந்து அணையும். விளங்கிட்டா? ரைட். கொஞ்சம் தர்க்க ரீதியாக நீங்கள் பார்க்கணும். சரியா? ரைட், குட். வினா இலக்கம் 12. அருகே உள்ள உருவில் நிறந்தீட்டப்பட்ட பகுதியானது முழு உருவின். இங்கே நிறந்தீட்டப்பட்ட பகுதியை நாங்கள் முழுமையாக பார்க்க வேணும். முதல் பாருங்கள், இந்த உருவில் எத்தனை பகுதி இருக்குன்னு பார்த்தா 1 2 3 4 5 6. 6 போல் 3 பகுதி இருக்குது. அப்போ 3 6 18 பகுதிகள் இருக்குது. 18 கட்டங்கள் எடுக்கலாம். 18 கட்டங்கள். இதில் எத்தனை கட்டங்கள் நிறந்தீட்டப்பட்டுக்கிட்டு முழுமையான கட்டங்களை பார்ப்போம். 1 2. இதில் 1 2 கட்டம் முழுமையாக இருக்குது. இந்த 3வது கட்டம் பாருங்க, இந்த இடைவெளியை நிரப்பினா இது 3 கட்டம் ஆயிடும். அப்போ இந்த இதை கொண்டு வந்து இதை இணைக்கலாம். அப்போ 3. இங்கே பாருங்க, இந்த கட்டத்தை முழுமையாகணும்னா இதை கொண்டு வந்து இதில் இணைக்கலாம். அப்போ 4. அப்போ 1 2 3 4 கட்டங்கள் இங்கே நடந்துட்டு 5 6 இங்கே 7 8 9. இதை இந்த கட்டத்தை கொண்டு இங்கே இதை நிரப்பலாம். இந்த சின்ன கட்டத்துக்கு இந்த இதை கொண்டு வந்து நிரப்ப. அப்போ மொத்தமாக முழுமையான 9 கட்டங்கள் நிறந்திட்டப்பட்டு. அப்போ ஏற்கனவே 18 கட்டங்களில் 9 கட்டங்கள் நிறந்திட்டப்பட்டு கொண்டு சரி அரைவாசி நிறந்திட்டப்பட்டு. அப்போ அது அரைக்கு சமனாக இருக்கும். அது அரைக்கு சமனாக இருக்கும். சரியா? ரைட். வரிசை ஒன்றில் பெண் ஆண் பெண் ஆண் என்ற ஒழுங்கில் மாணவர்கள் ஒருவர் பின் ஒருவராக நின்றனர். இதில் நடுவில் நின்ற சுதாகர் 15வதாக நின்றானின் சுதாகருக்கு பின்னால் நின்ற ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை யாது? கவனிங்க பிள்ளை. ஒரு வரிசையில் ஆண் பெண் ஆண் பெண் என்று நிற்கலாம், பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண். தொடங்குற ஆளை பார்க்கணும். இங்கே தொடங்குற ஆளர் பெண்,
பெண்ணில் தொடங்குது. இப்போ பெண்ணில் தொடங்கி பெண் ஆண் பெண் ஆண் என்று சொல்லி சுதாகர் 14ஆவதாக நிற்கிறார். அப்போ 14ஆவதாக நிற்கிறது ஒரு ஆண், 14ஆவதாக நிற்கிறது ஒரு ஆண். அப்போ அதுக்கு முதல் எத்தனை பேர் இருந்திருக்கணும்? 14 சுதாகர் ஆண் நிற்கிறாண்டா அதுக்கு முன்னுக்கு கட்டாயம் 13 பேர் நின்றுருப்பினோம். என்ன இப்போ பாருங்க, இப்போ பெண் ஆண் பெண் ஆண் என்று சொல்லி அவர்கள் அந்த வரிசையில் நிற்கல சுதாகர் 14ஆவதாக நிற்கிறார். இவர் 14ஆவதாக நிற்கிறாருண்டா இவருக்கு முன்னால் 13 பேர் நிற்கவான். ஏன் இவர் இப்போ நடுவில் நிற்கிறாருன்னு சொன்னால் முன்னுக்கு 13 பின்னுக்கு 13 பேர் நிற்கும். சுதாகருக்கு முன்னுக்கு 13 பின்னுக்கு 13 பேர் நிற்கணும். சரியா? சுதாகர்ண்டா முன்னுக்கு 13 பேர் நிற்கணும், பின்னுக்கு 13 பேர் நிற்கணும். அப்போ சுதாகர் நடுவில் 14ஆவதாக இருக்கிறான். விளங்கிட்டா? ரைட். அப்போ சுதாகருக்கு முன்னுக்கு 13 பேர் நிற்கிறான்டா. எப்படி நிற்கிறான்? பெண் ஆண் பெண் ஆண் என்று நிற்கிறான். இப்போ எதில் தொடங்குதுன்னு பாருங்க, பெண்ணில் தொடங்குது. என்ன? அப்போ பெண்ணில் தொடங்குதுன்னு சொன்னால் கட்டாயம் ஒன்று கூடவா இருக்கும். இப்போ 13 சொன்னால் 13 2ஆக பிரிக்க வேணும். 12 13 2ஆக பிரித்தா 6 6. ஆனால் அந்த ஒரு ஆள் யாருன்னு சொன்னால் தொடக்கம் எதுவோ அதுதான் அந்த ஒரு ஆள் கொடுக்க. அப்போ 7 பெண்ணும் 6 ஆணும். சரியா? இந்த 13 பேரில் 7 பேர் பெண்கள் 6 பேர் ஆண்கள். என்ன தொடக்கத்தில் பெண் இருக்கு. சரியா? அப்போ பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் சொல்லி அப்போ இங்கே முடிவில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த 14க்கு முதல் பெண்ணில் தான் முடியும். அப்போ தொடக்கமும் முடிவும் பெண்ணாக இருந்தால் அங்கே அந்த பெண் தான் ஒன்று கூடவே இருக்க போகுது. சரியா? ஏனெண்டா அது ஒற்றை எண்ணாக தான் இருக்கும். என்ன 13ன்றது ஒற்றை எண் தானே. இப்போ ரெட்டை எண்ணண்டா சமனாக இருந்திருப்பினா. ஒற்றை எண்ணண்டா ஒரு ஆள் கூட அது 6 கிட்ட பெண்ணாக இருக்கும். ஏனண்டா பெண்ணில் தொடங்கி பெண்ணில் முடியுது. அப்போ ஆகவே ஒரு ஆள் பெண்ணில் தான் கூடவே இருக்கும். அப்போ 7 பெண்களும் 6 ஆண்களும் இருந்திருக்கும். அப்போ இதே போல தான் பின்னுக்கும் பாருங்கோ. சுதாகர் ஆணுன்னு சொன்னால் பின்னுக்கு என்னத்தில் தொடங்கியிருக்கும்? பெண்ணில் தொடங்கியிருக்கும். என்ன என்னத்தில் தொடங்கியிருக்கும்? பெண்ணில் தொடங்கியிருக்கு. சரியா? 13 பேர் என்று சொன்னால் பெண்ணில் தான் முடிஞ்சிருக்கும். அப்போ ஒரு பெண் கூட இருக்கும். அப்போ இங்கேயும் பின்னுக்கும் 7 பெண்களும் 6 ஆண்களும் நின்றுப்பினோம். சரியா? அப்போ கேட்ட கேள்வி என்ன? சுதாகருக்கு பின்னால்ண்டா ஆண்கள் நினைக்கிறானே. அப்போ 6 ஆண்கள் 6 ஆண்கள். சரியா? ரைட், குட். உச்சரி கட்டில் கத்தரி எனும் சொற்கள் 2109 2735 6489 ஆகிய இலக்கங்களை பயன்படுத்தி எழுதப்பட்டுள்ளன எனின் கத்தரி என்ற சொல்லுக்கு பயன்படுத்தக்கூடிய இலக்கம் இது. இங்கே பாருங்க, ஈஸியாக நாங்கள் இதில் இலக்கங்களை அவதானிக்கலாம். எது என்று சொன்னால் இங்கே பாருங்க, இங்கே டீனாவில் முடியுது உச்சரி, இங்கே கத்தரி என்று டீனாவில் முடியுது. அப்போ டீயில் முடியுதுன்னு சொன்னால் டீக்கு ஒரு இலக்கம் கொடுத்தோம்னால் அது கடைசியாக 2 எண்ணில் உள்ள இலக்கமாக தான் இருக்கணும். கடைசியாக பாருங்க, இங்கே 9 இருக்குது, இங்கேயும் கடைசியாக 9 இருக்குது. அப்போ டீ 9, டீ என்றது 9. அப்போ இலக்கமாக கண்டுபிடிச்சா டீக்கு பதிலாக 9. அப்போ இங்கே டீக்கு பதிலாக இதை பாக்கணும் 9 பாக்க. அப்போ இதுலேயும் 9 இருக்குது, இங்கேயும் 9 இருக்குது. அப்போ 2 விடையும் பெறலாம். அப்போ ஏதோ இன்னொன்றை கண்டுபிடிக்கணும். இது அடுத்த வரைஞ்ச கானா கட்டில் கானா கத்தரி கானா. அப்போ முன்னுக்கு கானாண்ட தொடங்குற 2 ஒரே மாதிரி இலக்கம் முன்னுக்கு தொடங்குறதா இருக்கணும். இங்கே பாருங்க, 2ம் முதலாவதாக தொடங்குது, இங்கேயும் 2 முதலாவது. அப்போ 2 தான் கானா. அப்போ எந்த இதை கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கானாவுக்கு 2 டீனாவுக்கு 9 கண்டுபிடிச்சி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கானா. அப்போ கானா சரியாக இருக்குது, 9 டீனா சரியாக இருக்குது. அப்போ இடையில் கத்தரி, இடையில் இத்தனாவும் தானா. இங்கே இத்தனாவும் தானாவும் இருக்கணுமெண்டா கண்டுபிடிக்கலாம் சிம்பிளை. என்ன கானாவும் டீனாவும் உள்ளது, இங்கே கானாவும் டீனாவும் இருக்கண்டா 1 வரலாம், சைவர் வரலாம், இத்தனாவுக்கும் தானாவுக்கும். இது கத்தரிக்குரியதாக இருக்கலாம். 7 வரலாம், 3 வரலாம், 7 வரலாம், 3 வரலாம். ஆனால் இங்கே என்ன இது இல்லை, 9 இல்லையாண்டபடியாக இது வராது. இங்கே பாருங்க, இங்கே 6 என்ன தரும்? 6 கட்டாயம் ஊனாகத்தான் இருக்கணும். ஏன்னா உச்சரியில் ஊனாகும். அப்போ இந்த 6 தொடங்குறது வராது. அப்போ ஆகவே இந்த முதலாவது விடை தான் மிகச்சரியான விடை. சரியா?
இப்படி சில இலவழி நுட்பங்களை கண்டுபிடிச்சு நீங்கள் இவ்வாறான வினாக்களுக்கு விடைகளை அணுகி கொள்ள வேணும். சரியா? உருவில் காட்டப்பட்டது போல சதுர கடதாசி ஒன்றினை முறின் கோடுகளின் வழியே அம்புக்குறி காட்டிய திசையில் மடித்து நிறம் தீட்டிய பகுதியை வெட்டி விரிக்கும் போது கிடைக்கப்பெறும் வடிவம். இந்த பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், இந்த மடிக்கிற முறைகளை பார்க்கணும். இங்கே பாருங்க, இந்த புள்ளிக்கோட்டில் கீழே இருந்து மேலே மடிக்கலை, மேலே இருந்து தான் கீழே மடிக்கப்பட்டிருக்கு. அப்போ மடிக்க மேலே இருந்து கீழே மடிக்க வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பகுதியிலேருந்து தான் இங்கே மடிச்சிருக்கு, இங்கே இருந்து அங்கே மடிக்கையில். என்ன, கீழே இருந்து மேலே மடிச்சிருக்கோ? இல்லை, மேலே இருந்தால் கீழே மடிச்சிருக்கு. அதை நீங்கள் கவனிக்க வேணும். அப்போ தான் சரியான விட வரும். கொஞ்சம் மாற்றி விட்டால் விட வேறு மாதிரி போயிடும். அப்போ இதை செய்து பார்க்குறதுக்கு ஒரே ஒரு வழி, கிழிச்சு பார்க்க வேணும். மடித்து நீங்கள் பரீட்சை மண்டபத்தில் கிழிச்சு பார்க்க வேணும். எனக்கு கத்திரிக்கோள் கொண்டு போயிடாது, கையால் கழித்து பழகுங்க. சரியா? இந்த வினாவுக்கான விட வந்து 2 ஒரு வட்டம் நடுவில் வரும். அப்படி என்று பார்ப்போம். பாருங்கள், வீடியோவில் இருக்க பார்ப்போம். பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் முதல் என்ன செய்யணும்னா ஒரு சதுர வடிவான தாளை எடுக்கும். இப்போ அந்த வினாவில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கூட எங்கே இருந்து மேலே இருந்து கீழே வருகுது, இப்படி இந்த திசையை நோக்கி வருகுது. அப்போ நாங்கள் அப்படி ஒரு புள்ளிக்கோட்டை போட்டுட்டு இப்போ கீழே இருந்து மேலே மடிக்கக்கூடாது. கீழே இருந்து மேலே மடித்தா வேற கூடாது. அப்போ மேலே இருந்தால் கீழே மடிக்க காட்டப்பட்டிருக்குது. அம்புக்குறி எங்கே காட்டியிருக்கேன்னா மேலே இருந்து கீழே. சரியா? அப்போ அடுத்த 2வது உருவ அவதானிச்சிங்கண்டா என்ன எப்படி இருக்கும்? கீழே இருந்து மேலே மடிக்கப்பட்டிருக்குதோ? இல்லை, மேலே இருந்து தான் கீழே மடிச்சிருக்கு. சரியா? மேலே இருந்து தான் கீழே மடிச்சிருக்கு. நீங்கள் தற்செயலாக கீழே இருந்து மேலே மடித்தால் என்ன, கீழே இருந்து மேலே மடித்தா வேறு விட வந்துடும். அது அப்படி இல்லை. இந்த வினாவில் மேலே இருந்து கீழே மடிச்சிருக்கு. இப்போ இந்த கூரான பகுதி மேலே தான் நிற்கிது. இப்போ இதில் ஒரு வளைஞ்ச பகுதி வெட்டி நீக்கப்படுகிறது. அப்போ இதில் நாங்கள் கத்திரிக்கோலை பயன்படுத்துகிறத தவிர்த்து கொள்ளலாம். வேணும்னா நீங்கள் கிழிச்சு பாருங்கள். சரியா? கையால் கிழிச்சு பழகுங்க. கையால் இப்படி கிழிச்சால் இந்த மேலே உள்ள பகுதி நீக்கப்படுகிறது. சரியா? இந்த மேலே உள்ள பகுதி நீக்கப்படுது. இந்த பகுதி தான் மேலே இருந்தது, நாங்கள் நீக்கிட்டோம். இப்போ விரித்து பார்க்க வேணும். என்ன வடிவம் தெரியுது? இந்த வடிவம் தான் தெரியுது. அப்போ எங்கே இருக்குது? 2வது விடையில். சரியா? இந்த இலகுவான இந்த வினாக்களை நீங்கள் அவதானித்து இவ்வாறு செய்து பாருங்கள். சரியா? பரீட்சை மண்டபத்தில் இப்படி கிழிச்சு பார்த்தா தான் சரியான விடையை நீங்களே நான் காணலாம். ஓகே? வினா இலக்கம் 16. 31 நாட்களை கொண்ட குறித்த மாதம் ஒன்றில் 7ஆம் திகதி வெள்ளிக்கிழமை எனின் அம்மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகளின் எண்ணிக்கை யார்? இந்த வினாவுக்கு விடையை அணுகிறதுக்கு முதல் பிள்ளைகள் நீங்கள் ஒன்று அறிஞ்சு கொள்ள வேணும். என்னென்று சொன்னால், சில மாதங்கள் 29 நாட்களை கொண்டிருக்கிறது, சில மாதங்கள் 28 நாட்களை கொண்டிருக்கிறது, சில மாதங்கள் 30 நாட்களையும் சில மாதங்கள் 31 நாட்களையும் கொண்டிருக்கு. என்ன, சாதாரண வருடம் என்று சொன்னால் மாசி மாதம் 28 நாளில் முடியும். அது லீப் வருடம் என்று சொன்னால் மாசி மாதம் 29 நாளில் முடியும். அது லீப் வருடமாக இருந்தாலும் சாதாரண வருடமாக இருந்தாலும் சில மாதங்கள் 30 நாட்கள்லையும் சில மாதங்கள் 31 நாட்கள்லையும் முடியும். அப்போ அப்படி பார்க்கல பிள்ளைகள், இந்த இதுவும் கூட தெரிய வேணும். இப்போ 30ஆம் திகதியில் முடிகிற மாதங்கள் எடுத்து பார்த்தா 1ஆம் திகதியும் 2ஆம் திகதியும் என்ன நாளில் தொடங்குதோ அந்த மாதத்தில் அந்த நாட்கள் அந்த வேரம் 5 தடவை வரும். அந்த நாட்களை கொண்ட வேரம் வந்து 5 தடவை வரும். சரியா? இப்போ 1ஆம் தேதி திங்கக்கிழமை என்றதுனால் 5 வாரங்களில் திங்கக்கிழமை வரும். 1ஆம் தேதி திங்கள், என்ன, அடுத்தது 8ஆம் தேதி திங்கள், 15ஆம் தேதி, இப்படி 5 தடவை திங்கள் வரும் 1ஆம் தேதி. அதே மாதிரி 2ஆம் தேதியில் என்ன நாள் இருக்கோ அதுவும் 5 தடவை வரும். இப்போ விளங்கி கொள்ளணும் நீங்கள் என்னண்டா, 30ஆம் தேதி என்று சொன்னால் 1ஆம் தேதிக்குரிய நாளும் 2ஆம் தேதிக்குரிய நாளும் 5 தடவை வரும். விளங்கிட்டோம்? ரைட். அதே நேரம் 31 நாட்களை கொண்ட மாதமாக இருந்தால் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி, 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஆகிய இந்த 3 நாட்களும் 5 தடவை வரும். இதுதான் பேசிக். நீங்கள் இந்த நாட்காட்டி தொடர்பான வினாக்களை செய்கிறதுக்கு இது பேசிக். இது நீங்கள் அறிஞ்சிருக்க வேணும். சரியா? இதை நீங்கள் அறிஞ்சிருக்க வேணும்.
சரியா? அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இங்கே கேட்கப்பட்டது 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அப்போ இவ்வாறான வினாக்கள் கலண்டர் தொடர்பான நாட்காட்டி தொடர்பான வினாக்கள் வருகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இதை குறித்து போடணும் ஒரு ரஃப் ஷீட்டில். உங்களுக்கு அங்கே வினா பரீட்சை மண்டபத்தில் ரஃப் ஷீட் கேட்டால் தருவினா என்ன தட்டி மேசையில் தட்டி கேட்கணும். கேட்டு அதில் அதை செய்து பார்த்து தான் செய்யணும். அப்போ தான் அது கூடிய புள்ளிகளை பெறலாம். தவறு விடாமல் நாங்கள் சரியான விடைகளை அணுகி கொள்ளலாம். சரியா? கண்டுபிடிச்சு சரியான விடையை கீறலாம். அப்போ இதுக்கு இவ்வாறான வினாக்கள் வருகின்ற போது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு என்ற அந்த 7 நாட்களுக்கு முறைய முதலாவது எழுத்துக்கள் எழுதும். இப்போ திங்கள் எழுதி கொண்டிருக்கிறது, திங்கள், செவ்வாய், புதன் எழுதி கொண்டிருக்காங்க. என்ன நேரம் போயிடும். அப்போ தீனா, சேனா, பூனா, வீணா, வேணா, சானா, ஞாயிறு இப்போ எழுதினால் இப்போ எங்களுக்கு தெரிய போகுது என்னென்றால் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைக்கு நேரம் என்ன எழுதலாம்? 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமைன்னு தெரியும். அப்போ 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் இப்போ கண்டுபிடிச்சு விட்டோம் என்றால் அப்போ அந்த மாதம் திங்கக்கிழமை எண்ணிக்கையை சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். அப்போ இதுக்கு முதல் பாருங்கள், வெள்ளிக்கு முதல் நாள் 6ஆம் தேதியாக இருந்திருக்கும். அது வியாழக்கிழமை. வியாழக்கிழமைக்கு முதல் நாள் 5ஆம் தேதியாக இருக்கும், அது புதன்கிழமை. 5ஆம் தேதிக்கு முதல் நாள் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. 4ஆம் தேதிக்கு முதல் நாள் திங்கக்கிழமை, அது 3ஆம் தேதி. அப்போ 3ஆம் தேதி திங்கள்னா நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதியாக இருந்திருக்கணும். சனிக்கிழமை எத்தனை? சனிக்கிழமை எத்தனை? 1ஆம் தேதி. அப்போ பாருங்க இது எத்தனை நாள் இருக்குது? இந்த நாட்காட்டி எத்தனை நாட்களை கொண்டது? 31 நாட்களை கொண்டது. அப்போ 30 நாள் என்று சொன்னால் 1ஆம் தேதி 2ஆம் தேதி இருந்தால் 5 நாள் வரும். 31 நாள் என்றால் 3ஆம் தேதியும் வரும். ஆகவே திங்கக்கிழமை 5 திங்கள் வரும். விளங்கிட்ட 5 திங்கள் வரப்போகுது. அப்போ என்னென்று கண்டுபிடிக்கிறது? இந்த 3ஓட 7 கூட்டுறது. சரியா? 3ஓட 7 கூட்டுறது. 7ஓட இப்படி கூட்டிக்கொண்டு நீங்கள் பார்த்தாலும் 5 தடவை வரும். 5 தடவை 1, 2, 3ஆம் தேதிகள் 5 தடவையில் வரும். சரியா? விளங்கிட்டா? இது இலகுவான ஒரு வினா. மேலும் கலண்டர் தொடர்பான வினாக்கள் வருகின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கட்டமாக 2வது பேப்பர் 3வது பேப்பரில் இன்னும் ஆழமாக பார்ப்போம். சரியா? இதை முதல்ல விளங்கி கொள்ளுவோம். இதான் பேசிக். இதை முதல்ல விளங்கி கொள்ளுவோம். சரியா? ரைட். அப்போ அந்த மாதத்தில் வர திங்கக்கிழமை எண்ணிக்கை எத்தனை? 5. குட். பாரதிபுரம் வித்தியாலயத்தின் 50 ஆண்டு நிறைவு விழா 2025 தை மாதம் கொண்டாடப்பட்ட போது புவியின் வயது 10. இப்பாடசாலையின் 100ஆண்டு நிறைவு விழா நடைபெறும் வேளையில் புவியின் வயது யாது? இங்கே பாருங்க, 50வது விழாவை கொண்டாடேக்குள்ள புவிக்கு வயது எத்தனைன்னு சொன்னால் 10. அப்போ 50 கொண்டாடேக்குள்ள அந்த பாரதிபுரம் 50வது ஆண்டு விழா நிறைவு விழா கொண்டாடேக்குள்ள புவிக்கு வயது 10. இப்போ இனி 100ஆண்டு கொண்டாட வேண்டுமாக இருந்தால், இப்போ 100ஆண்டு கொண்டாட வேண்டுமா இந்த அந்த பாடசாலை இன்னும் எப்போ கொண்டாடலாம்? இன்னும் 50 வருடங்களுக்கு பிறகு தான் கொண்டாடலாம். எத்தனை வருடங்களுக்கு பிறகு? 50 வருடங்களுக்கு பிறகு கொண்டாடலாம். அப்போ இன்னும் 50 வருடங்களுக்கு பிறகு புவிக்கு வயது என்ன? 10ஓட 50 கூட்டணும். 10ஓட 50 கூட்டினா 60. அப்போ இந்த வினாவுக்கான விட என்ன? அப்போ புவி 60 வயசில் இருப்பேன். விளங்கிட்டா? ரைட். கொஞ்சம் விளங்காட்டி திருப்பி இருக்க பாருங்க வீடியோவை. சரியா? ரைட். இந்த வினாவை நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேணும். வேண்டாம், புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்ற பழமொழி இருக்கு. இந்த பழமொழியை விவரிக்கிற கருத்து சாதாரணமாக கேட்டால் சிலர் வறுமையடைந்தால் பிறருக்கு அடிபணிய மாட்டார்கள் என்ற கருத்தை சொல்லுவோம். உண்மை, சரியான விட. சிலர் வறுமையடைந்தாலும் பிறருக்கு அடிபணிய மாட்டார்கள். இது ஒரு சரியான விட. ஆனால் இதை கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். என்னென்னு சொன்னால் இந்த 3 விடையிலையும் மிக பொருத்தமான விடை இருக்குது. வேறு ஒரு விடை, இதுவும் பொருத்தமான விடை தான். ஆனால் இதை விட எப்படி பொருத்தமான விடைன்னு பார்க்குறேன்டால் கவனிங்கோ. சிலர் வறுமை அடைந்தாலும் சுவையற்ற உணவை உண்ண மாட்டார்கள். இது இந்த கருத்துக்கும் இதுக்கும் பொருத்தம் இல்லை. இந்த 3வது பாருங்க, சிலர் வறுமை அடைந்தாலும் பொருத்தமற்ற காரியங்களை செய்ய மாட்டார்கள். இந்த வினாவுக்கான விட 3வது விட தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஏன் 1வது விட கொடுக்கப்பட? 1வது விட சரிதான். ஆனால் இந்த சிலர் வறுமை அடைந்தாலும் பிறருக்கு அடிபணிய மாட்டார்கள் என்றது ஒரு கருத்து. சரி, ஒரு கருத்து. ஆனால் பொருத்தமற்ற காரியங்கள்னு சொன்னால் இந்த பொருத்தமற்ற காரியங்களுக்குள்ளே இது வரும். தனியாக இந்த புலி பசித்தாலும் புல்லை தின்னாதண்டா பிறருக்கு அடிபணிகிறது மட்டும் அல்ல. பொருத்தமற்ற காரியங்கள்னா இப்போ
புலி பசித்தாலும் புல்லை தின்ன வேண்டாம். சிலர் வறுமை அடைந்தாலும் பிறருக்கு அடிபணிய மாட்டார்கள் ஒன்று. சிலர் வறுமை அடைந்தாலும் நல்ல பழக்க வழக்கங்களை கைவிட மாட்டார்கள். சரியா? சிலர் வறுமை அடைந்தாலும் சுத்தமற்ற ஆடைகளை அணிய மாட்டார்கள். இதெல்லாம் ஒவ்வொரு கருத்து. ஒரு அப்போ சிலர் வறுமை அடைந்தாலும் பொருத்தமற்ற காரியங்களை செய்ய மாட்டார்கள் என்ற அந்த முழுமைக்குள்ளே இது வந்துடும், எல்லாம் அடங்கிடும். அப்போ இந்த முழுமை தான் இங்கே நாங்கள் பார்க்க வேணும். சரியா? அப்போ பொருத்தமற்ற காரியங்களை வறுமை அடைந்த புலி பசித்தாலும் புல்லை தின்னாண்டா அதன் நேரடி கருத்து என்னன்னு சொன்னால் பொருத்தமற்ற காரியங்களை செய்ய மாட்டார்கள். சில வறுமை அடைந்தாலும் புலி பசித்தாலும் புல்லை தின்னாதன்றது ஒரு பழமொழி. அது எதை உணர்த்துது என்று சொன்னால் சிலர் வறுமை அடைந்தாலும் பொருத்தமற்ற காரியங்களை செய்ய, அந்த பொருத்தமற்ற காரியத்துக்கு ஒன்று தான் என்ன, பிறருக்கு அடிபணியம். இன்னும் இருக்குது, பொருத்தமற்ற காரியங்கள் பல இருக்குது. சரியாப்பா? பிறருக்கு அடிபணிய மாட்டார்கள் என்றதை மட்டும் இந்த பழமொழி விவரிக்கையில் விளங்கிட்டா, அதுவும் ஒரு விவரிப்பு தான். ஆனால் அதை மட்டும் விவரிக்கையில் இங்கே பொருத்தமற்ற காரியங்களை செய்ய மாட்டார்கள் என்றதுக்குள்ள இந்த பிறருக்கு அடிபணிய மாட்டார்கள்ன்றதும் உள்ளுக்கு வந்துடும். அப்போ பொருத்தமற்ற காரியம் இங்கே கணக்காக இருக்குது. பொய் சொல்ல மாட்டார்கள். வறுமை அடைந்தாலும் பொய் சொல்ல மாட்டார்கள். அதுவும் புலி பசித்தாலும் தின்னாது என்றதுக்கு பழமொழியை விவரிக்கிற கருத்து தான். சரியா? அப்போ பொருத்தமற்ற காரியங்களை செய்ய மாட்டார்கள் என்றதுக்குள்ள எல்லாம் உள்ளடக்கம். ஆகவே இதை விட, இந்த முதலாவது விடையை விட இந்த மூன்றாவது விட தான் மிக சரியான விட. இப்போ ஏன் இதுக்காக இந்த வினா போடப்பட்டதுன்னு சொன்னார், இவ்வாறு 3 விடையும் சரி போல இருக்கும். அதுக்குள்ள மிக சரியானபடியாக நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்ற பழக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு இந்த முதலாவது இந்த 18வது வினாவை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். சரியா? கொஞ்சம் கவனிக்கணும். ஆனால் இந்த 3வது விட வராமல் முதலாவது விட தான் வந்திருந்தால் முதலாவது விட சரியான விட. விளங்கிட்டா? ரைட், குட். வினா இலக்கம் 19. கமலன் சேமிப்பு உண்டியலில் உள்ள நாணய குற்றிகளின் எண்ணிக்கையை படம் காட்டுகிறது. உண்டியலில் உள்ள நாணயங்களின் மொத்த பெறுமதி 81 ரூபாய் எனின், ரூபாய் 81 எனின் இந்த நாணயத்தின் மொத்த பெறுமதி 81. ஆனால் படம் எதை காட்டுது? நாணய குற்றிகளின் எண்ணிக்கை. 2 விஷயத்தை நீங்கள் அவதானிக்கணும் பிள்ளைகள். இது நாணய குற்றிகளின் எண்ணிக்கையை தான் படம் காட்டுது. இப்போ இது 5 ரூபான்னு சொன்னால் பெறுமதி அல்ல, குற்றிகளின் எண்ணிக்கையை தான் காட்டுது. 5 ரூபாய் இதுக்குள்ள எத்தனை குட்டி இருக்குது, 2 ரூபாய் இதில் எத்தனை குட்டி இருக்குது, 10 ரூபாய் இதில் எத்தனை குட்டி இருக்குன்னு தான் படம் காட்டுது. ஆனால் மொத்த பெறுமதி, இந்த குட்டிகளின் மொத்த பெறுமதி 81. இது 2ஐயும் நன்கு அவதானிச்சா தான், விளங்கி கொண்டால் தான் இந்த வினாவுக்கானபடியை நீங்கள் இலகுவாக இனங்காணலாம். அப்போ பாருங்கள், மொத்தம் 81 ரூபாய் இருக்க வேணும். ஆனால் குட்டிகளின் எண்ணிக்கை, இது படம் காட்டுறது குட்டிகளின் எண்ணிக்கை. அப்போ கேட்கப்பட்ட கேள்விமை தான் 5 ரூபா குட்டிகளின் பெறுமதி யாதுன்னு தான் கேட்டிருக்கு. பாருங்க, குட்டிகளின் எண்ணிக்கையை கேட்குற பெறுமதி யாது. இப்போ 10 ரூபா முதலாவது விடையிடுங்க. 10 ரூபா எது? 5 ரூபா குட்டிகளில் 10 ரூபா இருக்குமா? இதுகளை எத்தனை குட்டி இருந்திருக்கும்? 10 குட்டி இருந்திருக்குமா? இல்லை. 5 ரூபாயில் 10 பெறுமதி வந்து 10 சொன்னால் 2 குட்டி இருந்தால் தான் 10 ரூபா பெறுமதி வந்திருக்கும். விளங்கிட்டா? அப்போ இதுக்குள்ள 2 குட்டி. அப்போ இதானது போட்டு பார்க்குறேன் பாருங்கள். இப்போ முதலாவது படியாக நான் எடுக்கிறேன். 10 5 ரூபா குட்டி வேண்ட பெறுமதி 10 எடுப்பாமா இருந்தால் அப்போ இந்த இதுக்குள்ள எத்தனை இருந்திருக்கும்? 5 குட்டி இருந்திருக்கு. என்ன 2 குட்டி இருந்திருக்கு. அப்போ இதுக்குள்ள 2 குட்டி இருந்தால் 2 ரூபா குட்டிகளும் 2 தான் இருக்குமே. 2 தான். இந்த படத்தின் அளவை பார்க்க வேணும். இங்கே பாருங்க, இது ஒரு பெரிய ஒரு சுபகம் போன்ற அமைப்பை இது 2 ஆக்கி இருக்குது, இதில் பாதி இருக்குது. அப்போ இதில் 2 இருந்தால் இது இருக்கு சாமான், இதுக்குள்ளேயும் 2 தான் இருந்திருக்கும். 2 ரூபா குட்டி. அப்போ இதுக்குள்ளே எத்தனை இருந்திருக்கும்? இதில் 2 2 4 கீழே 4 10 ரூபா குட்டி தான் இருந்திருக்கு. இப்போ பெறுமதியை பார்ப்போம். இப்போ குட்டிகள் எண்ணிக்கையை போட்டுட்டோம். இந்த 10 ரூபா 5 ரூபான்ற பெறுமதி 10 ரூபாண்டா 2 குட்டி இருந்திருக்கும். இது 2 இது 2, இது 2 2 4 இது 4 இருந்திருக்கும். இது அரைவாசி தான். இந்த 2 அரைவாசி எப்படி முழுமையாக சேர்த்து தான் பார்க்கணும். முழங்கிட்டா? ரைட். அப்போ 4 ரூபா இருந்திருந்தால் 40 ரூபா. 4 குட்டி இருக்குமா இருந்தால் இது நானே குட்டியை காட்டுது. 10 ரூபாயில் 4 இருந்தால் கூட 40 ரூபா. 5 ரூபாயில் 2 இருந்தால் 10. அப்போ 40 10 50. 2 ரூபாயில் 2 இருந்தால் 4 54 ரூபா வரும் மொத்த பெறுமதி. ஆனால் இங்கே எவ்வளோ பெறுமதி சொல்லி 81 ரூபாய் இருக்காவும். அப்போ இந்த 10 விட சரியோ இல்லை. அப்போ நாங்கள் இந்த 15
5 ரூபா குட்டிகள பெறுமதி 15 எடுத்தால் 15 ரூபாண்டு எடுத்தால் 15 ரூபாய்லாண்டா எத்தனை 5 ரூபா குட்டி இருக்கும் 3 இருக்கும். அப்போ இதுக்கு 3ன்னு சொன்னால் இதுக்கு 3 தான் இருக்கும். அப்போ 3 3 6. அப்போ 10 ரூபா குட்டியில் எத்தனை இருக்கும் 6. விளங்கிட்டா? இது 3ண்டா இதே அளவு இருக்கிற பகுதி இது 3. ஒரு வரைவு மாதிரி தான் நாங்கள் எடுக்கணும். சரியா? இவ்வளவும் 6ன்னு சொன்னால் இவ்வளவும் 6 தான். இது குட்டிகளோட எண்ணிக்கை. அப்போ இதை வச்சுக்கொண்டு பெறுமதியை பார்க்க போகிறோம். 5 ரூபாயில் 3 இருந்தால் 15 ரூபா. இதுதான் 2 ரூபா குத்தியில் 3 இருந்தால் 6 ரூபா. 10 ரூபா குத்தியில் 6 இருந்தால் 60 ரூபா. அப்போ 60 ரூபா. இங்கே 15 ரூபா இருக்குது 75 ரூபா. 75 ரூபா இங்கே 2 ரூபா குத்தியில் 3 இருக்குது 6 75 6 81. அப்போ பாருங்க மொத்த பெறுமதி 81 வருது. ஆகவே இந்த வினாவுக்கான விடை 5 ரூபா குட்டிகள பெறுமதி 15 ரூபா. ஆகவே 3 குட்டி இருக்குதுன்ற கண்டுபிடிச்சு கொண்டு நாங்கள் இந்த விடையை அணுகியிருக்கிறோம். சரியா? அப்போ 81 ரூபா மொத்த பெறுமதியை பார்த்தா 81 ரூபா வரும். சரியா? வழங்காட்டி ரூபா திருப்பி பாருங்க. சரியா? ரைட், குட். வினாயிலக்கம் 20 21 ஆகிய வினாக்களில் வெற்றிடத்துக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்ய. இது இலகுவான ஒரு கோலம். இந்த கோலத்தை பாருங்க. ஏதோ ஒரு ஒழுங்கில் இந்த கோலம் செல்லுது. 2 4 6. ஆகவே இங்கே 8 10 12 வந்திருக்கணும். அப்படி இல்லை. அப்போ அந்த ஒழுங்கில் இல்லை இந்த கோலம். வேறு கோலம் ஏதோ இருக்குது. அப்போ 2 இருக்குது 4 இருக்குது 6 இருக்குது. ஆனால் இங்கே 3ல் தொடங்குது. அப்போ இங்கே பாருங்கள் 2 3ல் தொடங்குது. என்ன இந்த பெட்டிகளில் முதலாவது பெட்டிக்கு சதுரத்துக்குள்ள கட்டத்துக்குள்ளே 2 இருந்தால் இதுக்கெல்லாம் 3 இருக்குது. இங்கே 4 இருந்தால் இங்கே 5 இருக்குது. இங்கே 6 இருந்தால் இங்கே 7 இருக்குது. ஏதோ ஒரு ஒழுங்கு கொண்டு இருக்குது. அப்போ இங்கே 3 இருந்தபடியா இந்த கட்டத்துக்குள்ளே 4 தொடங்க வேணும். இங்கே 4 இருக்குது இங்கே 4. அப்போ இது 2ம் வரலாம். அப்போ கண்டுபிடிக்கும். அப்போ இதுக்கு 4 இருந்த ரெண்டாவது கட்டத்தில் 4 இருக்குது இங்கே 5 இருக்குண்டா இங்கே 6 வந்திருக்கணும். ரெண்டாவது கட்டத்தில் எங்கே 6 இருக்குன்னு பார்த்தா முதலாவது விடையில் இருக்குது. ஆகவே இந்த வினாவுக்கான விடை முதலாவது விடை. இங்கே பாருங்கள் இந்த ஒழுங்கில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 இருக்குது 3 இருக்குது 4 இருக்குது 5 இருக்குது 4 இருக்குது 5 இருக்குது 6 இருக்குது 7 இருக்குது 6 இருக்குது 7 இருக்குது 8 இருக்குது 9. ஆகவே இது ஒரு கோல ஒழுங்கில் இருக்குது. ஆகவே இந்த வினாவுக்கான விடை முதலாவது விடை. ஆம்பிள்ளைகளே, இந்த இதுவரையும் நீங்கள் முதலாவது பரீட்சையினுடைய 1 தொடக்கம் 20 வரையான வினாக்களை அவதானித்தீர்கள் இந்த காணொலி மூலம். அடுத்த காணொலியில் 21 தொடக்கம் 40 வரையான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் அவதானிக்க இருக்கின்றீர்கள். பிள்ளைகளே, இல்லம் தேடி வரும் இலவசமான கல்வி எங்களாலே வழங்கப்படுகின்ற காணொலிகளை நன்கு அவதானியுங்கள். நீங்கள் பரீட்சை செய்த பின்னர் ஏற்படுகின்ற தவறுகளை எங்களது காணொலிகளை அவதானித்து இலகுவழி நுட்பங்களை அவதானித்து திருத்திக் கொள்ள பாருங்கள். மீண்டும் மீண்டும் எழுதி தவறுவிட்ட வினாக்களையும் விடைகளையும் எழுதி படிப்பதனூடாக கற்பதனூடாக இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெற முடியும். இலங்கையிலே நீங்கள் அதிகூடிய புள்ளிகளை பெறுகின்ற பொழுது எங்களால் மிகச்சிறந்த பணப்பரிசு ஒன்று வழங்கப்பட இருக்கின்றது. ஆகவே எங்களது காணொலிகளை அவதானியுங்கள். இறுதி பரீட்சையில் அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கான பணப்பரிசும் எங்களாலே வழங்கப்பட இருக்கின்றது. இதுவரையும் ஜெஃப்டா எடுகேஷன் யூடியூப் சேனல் அடுத்த காணொலியிலே 21 தொடக்கம் 40 வரையான அதுவரையும் உங்களிடமிருந்து SKR